நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்வமான விஷயத்தை தாங்க பார்க்க போறோம். இந்த ராஜேஸ்வரி இருக்கால, அவர் இருந்து ஒரு பக்கம் நான்லாம் யாரு, நான் எப்படியாப்பட்ட ஆளு, நான் ஒரு பிளான் போட்டா அது மிஸ் ஆகுமா, அது மட்டும் இல்லாம தவளை தன்வாயால் கேடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு உதாரணமே நம்ம ராஜேஸ்வரி தாங்க. ராஜேஸ்வரிய மாதிரி ஒரு மொட்டா பயில பார்த்துக்கவே முடியாது. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போன் பேசினே நம்ம ரஞ்சித்துக்கிட்ட, அடியே ரஞ்சிதம், நான் தாண்டி அந்த ரேணுகாவை அப்படியே காலு இருக்குல்ல, காலு சும்மா நங்கு 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 நங்குன்னு டான்ஸ் ஆடுற மாதிரி அவ கழுத்துல வச்சு மூச்சு முட்டுற வரைக்கும் ட்ரை பண்ண, அவ பிளாட் ஆயிட்டா. ஆனா இப்போ வந்துக்கிறவ இருந்துன்னு, நான் தான் ரேணுகா, இந்த சொத்தெல்லாம் எனக்கு தான் உரிமை, இந்த வீட்டுக்கு நான் தான் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு மாதிரி பேசினு இருப்போம். அதெல்லாம் கேட்டு நாம பொறுப்பா கம்முன்னு இருக்கணுமா? நடக்காது. நாம ஒரு விஷயத்துல இறங்கி களத்துல ஆட ஆரம்பிச்சோம்னா அடுத்தடுத்து நாம எப்படி ஆடுவோம்னு சொல்லிட்டு எதிரிக்கு திணறணும் ஒரு பக்கம், அப்படியே எதிரி ஒரு பக்கம் அள்ளு விடணும். ராஜேஸ்வரி எனக்கு நட்பா தான் இருந்தா, ஆனா கொஞ்ச நாளாவே கொஞ்சம் அவளோட ஆட்டிடியூட், திமிரு, அகங்காரம் எல்லாமே கொஞ்சம் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துன்னு போயிருக்கிறா. அதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சா. இப்ப ராஜேஸ்வரி இருக்கு பாரு, அடியே ராஜேஸ்வரி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரியாக்ஷன் கொடுக்க, ராஜேஸ்வரி திரும்பி பார்த்துட்டு முட்டை கண்ணு ஒரு பக்கம் வெளியே வந்து லாக்குன்னு கீழே வந்துடுற மாதிரி ஒரு பக்கம் பயம் வந்துருச்சுங்க. ஐயோயோ, மாட்டிக்கினாரு ஒருத்தர் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப என்னடா பண்ண போறா இவ, மாட்டினாலா? அதுக்கப்புறம் முடிஞ்ச சோழி ஸ்ரீனிவாசா கோவிந்தா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆனா ஆமாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. நம்ம உடனே ரேணுகா பாக்கணுமே, என்னமா ராஜேஸ்வரி எல்லாம் மறந்துட்டேன்னு நினைச்சுன்னு இருக்கியா, நானும் உன்னை வச்சு செய்யணும், ஏன்னா இடத்த உடனே உன்னை செஞ்சா அந்த வீட்டை விட்டு ஒரு பக்கம் குட்டு 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 ஓடுருவேன், உன் சொத்தும் வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு. மவளை என்னவா கழுத்து மேல காலை வச்சு நெருக்கிய கொன்ன. இப்ப பாக்குறேன், இதை எட்டுன்னு போய் நான் கதிரேசன் கிட்ட சொன்னேன். முக்கியமா உன் தம்பி விஜய் கிட்ட சொன்னேன். அவன் சும்மாவே ஒரு பக்கம் ஆடுவான் கத்தக்களி. இதுக்கு மேல கத்தக்களி எல்லாம் இல்ல, சரியான பொத்தக்களி தான். உன்னை அபேசமா பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. என்ன பண்ண போற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இன்னும் பண்றதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். உடனே பாக்கணுமே, இதோ பாரு ராஜேஸ்வரி, உனக்கு ஒரு ஆஃபர், இந்த ஆஃபரை நீ பயன்படுத்திக்கிட்டா உனக்கு லக்கு. எனக்கு ஒரு 30 லட்சம் எமர்ஜென்சியா தேவை, 30 லட்சம் எமர்ஜென்சி, எப்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் உடனே கேட்க, எனக்கு இப்பெல்லாம் தேவையில்ல, இன்னும் 3 நாள் கழிச்சுதான் எனக்கு தேவை. எனக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டா உன்னோட சீக்ரெட், உன்னோட ரகசியம் எல்லாமே என்னோட ஒரு பக்கம் மண்ணோட மண்ணா புதைஞ்சு போயிடும். நீ கொடுக்கல, இல்ல முடியாது அப்படின்னா அடுத்த செகண்ட் இந்த ஊர் அறிய உலக அறிய நீ பண்ண கேவலமான கேடு கெட்ட செயலுக்கு உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் உனக்கே நல்லாவே தெரியும். அதனால முழிச்சுக்கோ, தெளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி விடலாம். ஆனா அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துறாரு. வந்த உடனே, என்ன ரேணுகா நீ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல ராஜேஸ்வரி அக்காவும் வள்ளியாவும் அக்காவும் பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லையே, சரியில்லையே, இவரோட பேச்சுல அகங்காரம் எல்லாம் திமுறும் தெரியுது. நீ யாரு, என்ன, நீ சுடரு, இந்த வீட்டுக்கு வந்துக்கிறது எல்லாமே இந்த ராஜேஸ்வரியோட பேச்சை கேட்டுதான் நீ ஆடின்னு இருக்க அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இது எதுவுமே நானும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். என்னைக்கு இந்த கண்ட்ரோல் எல்லாம் மீறி ஒரு பக்கம் அப்படியே புயல் மாதிரி கிளம்பி வந்து சும்மா போட்டா அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு குத்தாத கண்ணை ஒரேடியா குத்தி விட்டுருவோம் பாத்துக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் பண்றது, இது வேற வழியே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இருக்கு இந்த ரேணுகா அந்த வீட்டை விட்டு அழகா அந்த 30 லட்சத்தை, ஏன்னா நல்லவங்க கிட்ட காசு வாங்கக்கூடாது, அவங்க மேல தப்பு இல்லை. இந்த கேடு கெட்ட கேரக்டர் ராஜேஸ்வரி கிட்ட எவ்வளவு வேணாலும் சொன்னா கருன்னு பணத்தை கறந்து ஒரேடியா ஓடிடலாம். ரவு கிட்ட இதை பத்தி தான் சீக்ரெட் பேசினா போல. அது மட்டும் இல்ல, மறுபக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஆத்தா வந்துட்டேன், இந்த ஆத்தாவோட ஆட்டத்தை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க, அந்த ஆத்தாவோட மகிமையை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க. சொல்லாத்தா சொல்லு, டே கதிரேசா, நீ எப்படா வந்த குலதெய்வம் கோயிலுக்கு? லாஸ்டா குலதெய்வம் கோயிலுக்கு வரலாம், இங்க சாமிக்கு படையில போடலாம், அதெல்லாம் இல்ல, பொறுப்பு இல்ல பருப்பு இல்லாம ஒரு பக்கம் நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கியா. ஆத்தா சரியான கோவத்துல இருக்கண்டா, இதுக்கு மேலே நீ வர்றாம இருந்த மவனே, டே உன்னை அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா கோவப்படாம இருக்க. ஆத்தா மஞ்சராத்தா குடும்பத்தோட எல்லாரும் வரணும்டா, முக்கியமா அந்த மல்லி, இந்த வீட்டோட குத்து விளக்கு மல்லி, அவளும் வரணும். அவளை வர வச்சுதான்டா பேச போறேன். குடும்பத்துல இத்தனை நாள் இது வரைக்கும் நடந்துன்னு இருந்த எல்லா அசம்பாவிதத்துக்கும் ஒரே ஒருத்தர் தான் காரணம். அந்த ஒருத்தர் யாருன்றத நான் கோவில வச்சு உங்க முன்னாடி உடைப்பண்டா கதிரேசா, வந்து சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு
அப்படின்னு மயக்கம் போட ஆரம்பிக்கிறாங்க. என்னமா நடிப்புது, உன் நடிப்பா பார்த்து நாங்களே ஒரு பக்கம் ஆஸ்கர் அவார்டே அள்ளி கொடுத்துறோங்க, எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. என்னங்க பண்றது, அவங்களோட நடிப்பு எல்லாமே ஒரு பக்கம் துல்லியமா அழகா தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் அவங்க பண்ண முட்டாள்தனமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆத்தா வந்தன்னு சொல்லிட்டு நடிச்சு ஒரே செகண்ட்ல அப்படியே சும்மா காரியத்தை பேசிட்டு நைஸா கிளம்பிட்டாங்க. இப்ப அடுத்த நாள் எப்படி ஆத்தா வருவாங்க, போன் பண்ணுவாங்களா இல்ல எதுல கான்டாக்ட் பண்ணுவாங்களா, நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒன்னும் புரியல. பாப்பா என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து நாளைக்கு பார்த்தா தெரியுதான போது சுவாரஸ்யமான விஷயங்கள். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜய் கிட்ட சொல்றேன், இங்க பாருங்க விஜய், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த மல்லியை என்ன எந்த அளவுக்கு அந்த ரேணுகா அழிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அந்த ரேணுகாவை அடிச்சு ஓட போறேன். உண்மை எது பொய் எது அப்படின்னு சொல்லிட்டு கூடி விரைவில் கூடி சீக்கிரம் எல்லாத்துக்கும் தெரிய வச்சு எல்லாத்தையும் அம்பலமாக்குவேன். அப்ப புரியும் இந்த மல்லி யாரு, இந்த மல்லிக்கு இந்த வீட்டுக்கு வந்தது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை தெரிஞ்சா யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. உண்மை தெரியாததான் எல்லாமே ஒரு பக்கம் கோபத்தோடய அகங்காரத்தோடய திமுறோடையும் கடுப்போடையும் சுத்தின்னு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். எங்க வீட்டான மிகப்பெரிய ஒரு சுனாமி ஏதோ போர்க்களமா நடந்துன்னு இருக்கு, என்னன்னு தெரியல. நாய்ஸ் உங்களுக்கே ரொம்ப கேட்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.